ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிங்க் வந்து பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க், க்ளூட்டதையான் ட்ரிங்க், க்ளோவிங் ட்ரிங்க், ஹேருக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ட்ரிங்க், இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக தான் ட்ரிங்க் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கின் ஒயிட்னிங், வெயிட் லூஸ், ஹெல்த்தின்னு சொல்லி ஒரே பாயிண்ட்லேயே முடிச்சுட்டேன். பட் இந்த ஹெல்த்திலேயே நம்மளுக்கு de-taxinனும் சேர்ந்தே வரும். 1 2 3 சொல்லியிருக்கேன் இல்லையா, 3 in 1 ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வேற லெவல் ட்ரிங்க்கு இது. அந்த காலத்துலேருந்தே நம்ம பாட்டி காலத்துலேருந்தே மெயின்டைன் பண்ண, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்க வேண்டிய, கட்டாயமாக நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்க வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கிறதுல வந்து குவான்டிட்டி ரொம்ப முக்கியங்க. நான் வந்து இஞ்சி வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு, கொஞ்சம் நிறைய போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால இந்த குட்டி பீஸ் இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கிட்டால் போதும். தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இம்யூனிட்டிக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3 பட்டை, ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன், ஒரு 5-6 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நல்லா ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின மஞ்சத்தூள், கடையில் வாங்குகிற மஞ்சத்தூள், நார்மல் மஞ்சத்தூள்லாம் எடுத்துக்காதீங்க. ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின மஞ்சத்தூள் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்மளுக்கு ஒரு ½ லெமன் எடுத்துக்கோங்க. பட் ½ லெமன் தேவைப்படாது, அளவு கம்மியாக தான் நம்ம டெய்லியும் குடிக்கும்போது குடிக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை வந்து மெயின்டைன் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். இது கூட வந்துட்டு புதினா எடுத்துக்கோங்க. புதினா வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் இம்யூனிட்டிக்காக தான். அடுத்து வந்து மல்லித்தலை வந்து நம்மளோட போன் வந்து ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். அது கூட கருவேப்பிலை ஹேருக்காக மெயினாக நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் இரும்பு சத்தும் அதில் இருக்குது. இது கூட நான் பெரிய நெல்லிக்காய் இல்லை என்கிட்ட, அதனால சின்ன நெல்லிக்காய் எங்கள் வீட்டில் செடி இருக்கனால நான் எடுத்துக்கிறேன். பட் கண்டிப்பாக பெரிய நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே வீட்டில் பெரிய நெல்லிக்காய் இருந்தால் நான் பெரிய நெல்லிக்காய் தான் சேர்த்துப்பேன். பெரிய நெல்லிக்காய் இல்லாத டைமில் சின்ன நெல்லிக்காய் வந்து எடுத்துக்குவேன். வாங்க முடியாதுல, ஸோ அப்படியே இல்லாமல் குடிக்கிறதுக்கு ஒரு 4 நெல்லிக்காய் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு சின்ன நெல்லிக்காய் போட்டுக்குவேன். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் மிக்சியில் போட்டு, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து நெல்லிக்காயும் இது கூடயே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணால் தான் குடிக்க முடியும், சக்கையெல்லாம் இருக்கனால. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு லெமன் வந்து ஊற்றிக்கோங்க. லெமனோட குவான்டிட்டி, இஞ்சியோட குவான்டிட்டி மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது வயிறு வந்து வெந்து போயிடும். குவான்டிட்டி கம்மியாக, அது வந்து இது எல்லாமே ஹெல்த்தி நீடு. பட் அதே மாதிரி குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் தான் அது ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். காலையில் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு, வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை குடிங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக வெறும் வயிற்றுல இருப்போம் இல்லையா, காலைல எந்திரிச்சோன்னே நீங்கள் டேரெக்டாக வந்து குடிக்க வேணாம். 1 டம்ளர் வார்ம் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் டைம் விட்டுட்டு நீங்கள் குடிங்க. நான் குடிக்கிற அளவுக்கு பெருசாக நிறையெல்லாம் குடிக்க வேணாங்க. ½ டம்ளர் குடித்தா போதும். ஒரு 100 ml, அந்த எம்எல் போதும். அதுவே நம்மளுக்கு டெய்லியும் குடிக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும். 100 ml, அதாவது ஒரு டம்ளர் 200 ml டம்ளரில் ஒரு பாதி டம்ளர், 3/4 டம்ளர் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரெகுலராக எடுத்துக்கும் போது அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக, நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஸ்பூனில் தான் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்குலாம் அந்த ஏஜ் பொறுத்து தான் கொடுக்கணும். அளவு வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இல்லை என்னடா கருவேப்பிலை சேர்த்துருக்கோமே கசக்கும், இல்லை வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அதை பார்த்தாலே ஐயோ கசக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லவே இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க. புதினா மல்லித்தலை கசக்கவே கசக்காது, அது குடிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் லெமன் ஆட் பண்ணும்போது. கருவேப்பிலை மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம புதினா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு அந்த துவக்கிறது வந்து இருக்கவே இருக்காது. கருவேப்பிலை சேர்த்துருக்கனால வேற லெவலில் ஹேர் க்ரோத் வந்து டெய்லியும் நம்ம கருவேப்பிலை இதில் சேர்க்கும் போது நல்ல ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகும், ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். இந்த ட்ரிங்க் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா நம்மளோட போன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணும். இம்யூனிட்டி தான் நம்மளுக்கு தேவை, இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கொரோனா இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்னமோ வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வர்றது கூட நம்மளுக்கு இம்யூனிட்டி இருந்தால் அவங்களுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தாலும் அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த இம்யூனிட்டிக்கு தேவை வந்து நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக எடுத்துக்கிறது தான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு சளி, ஜுரம் அதெல்லாம் வரவே வராதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க். ஹெல்த்தின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன்.
ஏன்னா இம்யூனிட்டி இருந்தாலே நீங்க வந்து எப்போதுமே ஆரோக்கியமா இருப்பீங்க இல்லையா. அடுத்து வந்து கண்டிப்பா ஸ்கின்னுக்கு அடுத்து வேணும்னு நினைக்கிறது ஹேர். இது ரெண்டையுமே வந்து இந்த ட்ரிங்க் ஒன்றுமே போதும். இந்த புதினா வந்து டெய்லி எடுத்துக்கும் போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். பிளாக் ஸ்பாட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். புதினா பேக் போடும்போதே பிளாக் ஸ்பாட் வந்து ரிமூவ் ஆகும் போது நம்ம இன்டேக் எடுக்கும் போது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே உங்களோட ஸ்கின் வந்து கிளியராகவும் ஹெல்த்தியாகவும் ஆக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இன்டேக் எடுக்கும் போது உங்களுக்கு ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அண்ட் ஸ்கின் லைட்டனிங் வந்து உங்களுக்கு De-taxin சொல்றோம் இல்லையா, ஸ்கின்ல உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்கின் லைட்டனிங் வந்து கொடுக்கும். அப்பப்போ உள்ள அந்த ஸ்கின்ல உள்ள நச்சை நம்ம வெளியே ஏற்றுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் லைட்டனிங் வந்து கொடுக்கும். அந்த வேலையை இஞ்சி செய்யும், மிளகு செய்யும். மிளகு வந்து ஒரு சூப்பரான இம்யூனிட்டியும் கூட. டெய்லியும் நம்ம விட்டமின் சி சேர்த்துக்கும் போது நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகும், லைட்டன் ஆகும். உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் சேர்த்துக்க அத்தனை இன்கிரீடியன்ட்டுமே நம்மளோட ஸ்கின், ஹேர், ஹெல்த் இது மூணையுமே பார்த்துக்கும். சூப்பரான ஒரு ட்ரிங்க் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்க இருந்தாலும் குழந்தைங்கலேருந்து கொடுத்து வந்து பழக்கப்படுத்துங்க. பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். அடுத்தடுத்து நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் பண்ணி அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணி அதுக்கும் பை பாய். தேங்க்யூ.